ஜமா 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 அகல்லையா வர வர இந்த பிச்சைக்காரங்க சொல்ல தாங்க முடியலையா. வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாவளா. கேப்பா பழைய சொன்ன எதுவும் இல்லப்பா, வந்த வழியை பார்த்து போ. அஜிஜோ ஜமா என்னவா இதான் ஆச்சி இதான் சாக்கணும் உன்னை பிச்சைக்காரன்னு சொல்லுது. போச்சு போச்சு போ. ஏற்கனவே பிரச்சனையில ஓடிட்டு கிடக்கு. இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சு உன்னை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது பார்த்துக்க. இதுக்கு தான் சொல்றது, அண்ணன் வீட்டுக்கு போனோமா அமைதியா 4 வார்த்தை அக்கறையா 4 வார்த்தை பேசணுமா, திரும்ப வீடு வந்து சேனமா இருக்கணும். அதை விட்டுவிட்டு அண்ணன் வீட்டுல இருக்கிற அண்டா குண்டாலெல்லாம் அங்க இருக்கிற சோத்தை நிரப்பிக்கிட்டு வந்தா இப்படிதான் பிச்சை அப்படின்னு சொல்லாம சொல்லுவாங்க. இந்த ஆச்சிங்கெல்லாம் தேவை அவனுக்கு சொல்லு பாப்பா. எடி வேணாட்டு வாயை விட்டு அமைதியா இரு. நானே ஏற்கனவே கோவத்துல வந்துட்டு கிடக்கேன். இன்னும் எங்க அம்மா பேசுன வரைக்கும் எனக்கு கோவம் கொதிஞ்சு போய் கிடக்கு பார்த்துக்க. நீ கூட பேசி என்கிட்ட வாங்கி கிடைக்காது, பேசாம வாயை விட்டு அமைதியா இரு சொல்லிவிட்டேன். இதெல்லாம் நல்லா வக்கந்தே பேசு. ஏன் உங்க அம்மாவுக்கு உன் குரல கூட கேட்காது? 10 மாசம் சுமந்து உடனே பெத்தாவல பெத்த பொண்ணோட குரலுக்கும் பிச்சைக்கார குரலுக்கும் வேறுபட தெரியாமல இருக்கும். உங்க அம்மா வேணுட்டதே அப்படி சொல்லுதுன்னு நினைக்கேன். உன் குரலை கேட்டுட்டு வேணுபட்டதே உங்க அம்மா உனே பிச்சைக்காரின்னு சொல்லுது பார்த்துக்க. வேணவே வேணாமா, பேசாம வா. இந்த சம்மந்தமே வேணாம் ஒண்ணுமானா வா போயிடுவோம். அதான் நமக்கு நல்லது பார்த்துக்க. அப்பாவுக்கு மாத்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஏற்கனவே அவரு உன்னைய போகும்போதே வேண்டாம் வேணான்னு சொன்னாரு. ஆனா நீ தான் புறப்பட்டு வந்து இங்க அசிங்கப்பட்டு போற பார்த்துக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்லை. இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு அசிங்கப்படுத. இன்னும் பொண்ணை கொடுத்தா இவ்வளவு அசிங்கப்படுத சொல்லு பாப்போம். உன்னை பிச்சைக்காரி நேரம் உங்க அம்மா சொல்லிவிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்லம்மா. என்ன ஒரே பேச்சு தத்தமா கேக்குது. இன்னும் இந்த பிச்சைக்காரன் போய் தொலைலையா? ஏப்பா யார் பதி வெளியே போப்பா. அடியாத்தி என் மாவ நிக்கலாப்பா. ஏட்டி ராணி என் பேத்தி வாக்கட்டி வாக்க. இவ்வளவு நேரம் பேச வேண்டியதுல பேசிவிட்டு இப்ப பேத்தி வான்னு சொல்ல வேண்டியது. ஏமா இவ்வளவு நேரம் உன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிவிட்டு இப்ப பாரு உன்னைய ராணின்னு சொல்லுது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏட்டி வாய மூடு. அதானே எது சொன்னாலும் என் பக்கமே திரும்ப வேண்டியது. வாக்கட்டி வாக்க. என்னட்டி வந்து நீங்க ஒரு குரலை கூட கொடுக்காம நின்றுட்டு கிடக்கியே. ஏட்டி ராணி கூப்பிட வேண்டியதானே நீ பாட்டுக்கு குரல் கொடுக்காம அவன் நிக்குவா. அது சரி ஏச்சி எங்க அம்மா இவ்வளவு நேரம் உன்னைய எம்மோ எம்மோன்னு கூப்பிட்டாவளே அந்த வார்த்தை உன் காதுலே உள்ள அப்படித்தானே? நம்பிட்டேன். எம்மோ எம்மோன்னு கூப்பிட்டாளா? ஓ இம்புட்டு நேரம் ஒரு குரல் கேட்டுச்சு, அது இவ குரல் தானே. நான் கூட எது பிச்சைக்காரங்க உள்ள வந்துட்டாவும் நினைச்சேன். நினைப்பேன் உன் வீட்டுக்கு வந்து அப்பப்ப சோறு கட்டிட்டு போறல, அதனால தான் என்னைய பிச்சைக்காரின்னு சொல்லாம சொல்லுதியா? ஏட்டி இப்படி எல்லாம் பேசுறவா? சத்தியமா உன் குரல எனக்கு சரியா கேட்கல பாத்துக்கியா. வர வர இந்த காதை கேட்டு தொலைய மாட்டேங்கி. தூரமா கடந்தா ஒன்னும் கேட்க மாட்டேங்கு, பக்கத்துல இருந்தா மட்டும் கேக்குது. இந்தா நீ கூப்பிட்டு எது கேட்கவே இல்லை. கூப்பிட்டு வந்து கேட்டிருந்தா நான் வராம இருந்திருப்பேன் சொல்லு பாப்பா. ஏற்கனவே நான் கொலை வெளியில வந்திருக்கேன். இல்ல நீ வர இல்லாத படத்துலாம் சொல்லி என்ன இன்னும் கோவப்படுத்துறமா? அப்பவே சொன்னாரு என் வீட்டுக்காரரு அங்க அடிக்கடிக்கு போவாதே மரியாதை இருக்காது. நான் எங்க அம்மா வீடு எங்க அண்ணன் வீடுன்னு உரிமை எடுத்துட்டு வந்த பத்தியா. எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ஏட்டியா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி வாரத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவா? ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அது போய் பெருசு பண்ணிக்கிட்டு கிடக்கா விட்டு தள்ளிட்டு. அடியாத்தி என் பேத்தி எம்பிட்டு வசவசன்னு வளர்ந்து விட்டாளப்பா. ஏட்டி என்னட்டி பேசாம மூஞ்சி அங்கிட்டு திருப்பிட்டு கிடக்குவா? ஏட்டி பேத்தி சின்னவள இந்தா வேற என்ன பண்ணனா? போன மாசம் மலை கோயில் திருவிழாக்கு தானே என்னைய பார்த்தேன், அதுக்குள்ள மறந்து விட்டியா? என்னமோ நான் இப்பதான் பல வருஷம் கழிச்சு என்னைய பார்த்து நான் வளர்ந்த மாதிரி பேசுதே. ஒரு மாசம் ஆயிப்போச்சுல டீ உன்னைய பார்த்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன சொல்லாம கிளம்பி திட்டு வந்திருக்கீவோ? 2 பேரும் உட்காருங்க முதல்ல. ஏன் ஆச்சி சொல்லிக்காம வந்தா உங்க வீட்டுல சோறு போட மாட்டீங்களோ? இல்ல இப்படிதான் பிச்சைக்காரின்னு சொல்வீங்களோ? அடே குட்ட கத்திரிக்கா என்ன பேச்சு பேத்துருவா தலையில கொட்டி போடும் பாத்தீங்க. ஏடி என்னடி இவ இவளுக்கு இம்புட்டு வாய் ஏறி போய் கிடக்கு. ஏடி அமைதியா இருட்டி. இவங்க எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க போல. சும்மா அது விடு. வீட்டுல யாரு இருக்கா? அண்ணன் இல்லையா? ஓ அண்ணன் ஒரு ஆசாமா டவுனுக்கு ஒரு வேலையை போயிருக்காங்க. ஓ அன்னைக்காரி இந்த பக்கத்துல இருக்கிற துணி தைக்கிற கடைக்கு அளவு ஜக்கெட்டு கொடுத்துட்டாரு காண்டி போயிருக்கா. ஓ அப்ப வீட்டுல உன்னை தவிர யாரும் இல்லையா? ஏட்டி அதுதான் இப்ப விளக்கமா சொன்னேன், இன்னும் உனக்கு புரியல? சரி வா, எதுக்கு இப்படி நின்றுட்டு கிடக்குவா, வந்து உட்காரு. சரி என்ன டீச்சர் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? மாப்பிள்ளையும் மூத்தவளையும் காணோம். அது ஏன் ஆச்சு கேட்கருவா? அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போனவன் இன்னும் வீட்டுக்கு வந்த படா இல்ல பத்திக்கா. ஓஹோ தோஸ்து வீட்டுக்கு போயிருக்காளாக்கா. சரி தான் ஆகட்டும். சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுமா. இந்த நான் எது வந்தாலும் நேரடியாக கேட்டு வச்சுட்டு வளர்த்து பேச விரும்பல பத்தியா. இந்த கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டதுக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஜாதகமும் கேட்டிருந்தீங்க கொடுத்து விட்டுருந்தோம்ல. அதை பத்தி எதுவுமே நீங்க பேசாமலே கிடைக்கீங்க. என்ன விஷயம் ஏதாவது சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியும். எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அந்த மனசு வரை என்னை பிடிச்சி ஏத்துறாரு பத்தியா. இல்லாட்டி உன் அண்ணங்காரி என்ன முடிவில் இருக்கானே தெரியல. நான் என்னத்தை பேசுறது சொல்லு. என்னம்மா இப்படி சொல்லுத? எனக்கு வாக்கு கொடுத்துருக்க ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கதான் தெரியுது. இந்த ஜோசிய பார்த்ததுல 10க்கு 7 பொத்து தான் இருக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லுதாரு. அது மட்டும் இல்லாம உன் அண்ணங்காரன் ஏற்கனவே மழை கொடுத்து கிடக்கா. தாழ்ச்சம்பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் கட்டிருக்கு. இந்த ஜோசிய வேற 10க்கு 7 பொத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிதாரு. கடவுள் மழை பாதிக்கப்பட்டு கல்யாண வேலை ஆரம்பிங்கன்னு அவர் சொல்லிட்டு தான் போனாரு. அப்புறம் என்னமா வந்துச்சு உங்களுக்கு? ஏட்டி உன் அண்ணங்காரன் ஏதாவது பதில் பேசினா தானே? எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா நான் என்ன பண்றது? என்னம்மா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என் மவளுக்கு ஒண்ணு மாப்பிள்ளை கிடைக்காம இல்ல பத்திக்க. என் வீட்டுக்கு அப்படியே சொன்னாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது வேண்டாம்னு. இந்த பொண்ணை பெற்றவங்க நாங்களும் பார்க்காம வீடு தேடி வந்து மாப்பிள்ளை கேட்டா இப்படி எங்களை நீங்க அசிங்கப்படுத்துவீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா பொண்ணை பார்க்க போவாங்க. ஆனா இங்க அப்படியே என்ன தலையில கிடக்கு. ஏதோ சொந்த விட்டு போக கூடாதுன்னு மானரோசம் இல்லாம நாங்களே வந்து மாப்பிள்ளை கேட்டா நீங்க இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவீங்களா? சொல்லுங்க பாப்பா.
என் மவளுக்கு என்ன மாப்பிள்ளை அமையாமலே கிடக்கு. படிச்ச உடனே அழகாரவனா பெரிய பணக்காரனால என் மவளுக்கு மாப்பிள்ளை பாட்டு கட்டியிருக்கு. எங்க உடம்புல தெம்பு இருக்கு. நாங்க ஒன்னும் கை கால் செத்தவங்க கிடையாது. இருந்தோம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு மவளை கட்டி கொடுப்போம்னு நினைச்சேன். இங்க இருந்தா ஒருத்தி வந்து இந்த வீட்டை ஆளுறதுக்கு என் மவ இருந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். அது எப்படி பேரு தப்பு இப்ப தானே புரியுது. ஏட்டி இப்படி கண்ணை கசக்கிட்டு உட்காந்துவா கம்மனு கடைடி நான் பாத்துக்கிறேன். 2 நாளா பார்த்து தானே கிடைக்கும். நீ உட்காந்து பார்த்து தானே கிடைக்கும். உன் மவனை இது சொல்ல மாட்டேங்கிறாரு, நீயே எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிற. நானும் பொறுத்து பார்த்து நான் நேரடியாக கேட்டு விடலாம் தான் ஓடி அந்த பத்துக்க. ஆனால் இங்கே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது நீங்க வந்து என் மவளை இந்த வீட்டுக்கு மருமவளை ஆக்கிறதுக்கு நினைப்பே உங்களுக்கு இல்லைல்ல. அதனால தான் நீங்க அமைதியாக கிடைக்கீங்க. இந்த அறிவு கட்டவளுக்கு அதுதான் தெரியல பாரு. சும்மா அழுவாதுமா நீ விட்டுட்டே. என்னமோ என் மவளுக்கு மாப்பிள்ளையே அமையாத மாதிரி நானே இவகிட்ட வந்து கெஞ்சிட்டு கிடக்க மாதிரிலாம் இருக்கு. என்னமோ இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்கள் உங்கள் பேரனுக்கு யாரை கட்டி வைக்கிறீங்களோ கட்டி வைக்க. என் மவளுக்கு நாங்கள் நல்ல இடத்துல பார்த்து கட்டி கொடுத்துக்குறோம். ஏட்டி அவசரமா கட்டி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்க. 2வது மக காமாட்சி எப்படி உங்களை கண்டுக்காம பேசாம கொள்ளாம நல்லது கட்டத்துக்கு வராம இருக்காளோ அதே மாதிரி நாங்களும் ஒதுக்கிடுவோம். இனிமேட்டு உங்க ஒட்டு வேணா உறவு வேணான்னு எங்களையும் தலை முடிக்கிறீங்க. அம்பிட்டுதியா இனிமே உங்க சவகாசமா வேணாம் போதுமா. நாங்கள் எங்க வெளியில போறோம். ஏட்டி இன்னும் ஏட்டி நிற்கிடுவோம் ஏட்டி கட்டுவோம் போடி வெளியே வாடி ஏட்டி நிறுத்தி ஏட்டி சொன்ன கேட்டி நிறுத்தி அவசர படாதீங்க. என்ன இது இந்த டிவி ஓட மாட்டேங்குது. இந்த ரிமோட்ல செல்லுகிளு காலி வச்சா என்னன்னு தெரியலையே. என்ன சின்ன பண்ண டீச்சர் ரிமோட் தலையில போட்டு அந்த தட்டு தட்டுறீங்க. நீங்க எத்தனை தட்டு தட்டினாலும் அது ஒண்ணும் வேலை செய்யாது. ஏன்னா அது டிவி மாதிரி டிவி இல்ல. என்னது டிவி மாதிரியா? ஒண்ணும் புரியலையே. அது வேற இல்ல டீச்சர். அது ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்கனா அதே டிவி தான். டிவி இல்ல. இப்போ புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சிச்சு. இந்த காபி குடிங்க. தேங்க்ஸ் டீச்சர். அட என்ன நீங்க இத பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது நீ பாக்கும்போது டீச்சர் டீச்சர் பேசிட்டு இருந்தா. ஆனா நம்ம பக்கத்து வீடு இப்ப 2 பேர் தான படிச்சிட்டு இருக்கா. கோச்சிலான பேர் சொல்லி கூப்பிடலாம்ல. அப்ப நீங்களே என்ன சின்ன பொண்ணு பேர் சொல்லி கூப்பிடலாம்ல. எதுக்கு நீங்க டீச்சர் சொன்னீங்க? சரியா போச்சு போங்க. சரி சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்படி இப்படி வாங்க வலிக்கு. ஆமா என்னதான் பக்கத்து வீடா இருந்தாலும் இங்க வரதுக்கே பயந்து பயந்து தான் வருவீங்க. இந்த இப்ப பட்ட பக்கத்துல வந்திருக்கீங்களே என்ன விஷயம்? உங்க மாமியாருக்கு தெரிஞ்சிருந்தா வாத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்களே. அவங்களுக்கு தெரியலையா என்னமோ அது அமைதியா இருக்காங்க போல. நீ வேற கோக்கிலா பயம்லாம் கிடையாது. அது வாயில எதுக்கு உழணும் தான். நான் பேசாம அமைதியா வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தேன். ஆனா எப்படி நேரம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குது சொல்லி பார்ப்போம். வேறு படிக்குதுல்ல. ஏதோ வேலைக்கு போற வச்சு கொஞ்சம் நல்லதா போச்சு. இதே வீட்டுல இருந்துன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் எனக்கு பயிற்சி தான் முடிச்சிருக்கோம். அது என்ன உண்மையா? நாமளும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சுனா சொந்த காலம் நின்னதான் நமக்கு ஒரு பெருமை. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற என் மாமியார் எருமைக்கு அதெல்லாம் தெரியுமா? ஏன் வேலைக்கு போற வீட்டுல இருன்னு சொல்லுது. வீட்டுல இருந்தாலும் எந்த வேலைக்கு செஞ்சாலும் ஆயத்துட்டு நொட்டம் சொல்லுது. அவங்களுக்கும் அவங்க அவளுக்கும் வடிச்சு கொட்டுறதுக்கு என் வீட்டில் இருக்க சொல்லி கேட்டுகிட்டே கிடக்கும் பார்த்துக்க. ஆனால் நல்ல வேலை என் மாமனார் நல்ல மனுஷன் ஏதோ என்னை வேலைக்கு அனுப்பி விட்டுறாரு பார்த்துக்க. அப்ப உங்க புருஷன்? அவரும் நல்ல வருதியா. என்ன நல்லவருன்னு இழுக்கிறீங்க? ஒரு இழுவியா இருக்கு. உனக்கு தெரியாத கோக்கிலா எனக்குன்னு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு அப்பா அம்மாவும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை. அவங்க எனக்கு சொந்தமாக விட்டுட்டு போனது சொந்த வீடும் கொஞ்சோண்டு நகையும் தான். அதை வச்சுதான் என் கல்யாணமும் நடந்துச்சு. கடவுள் புண்ணியத்தில் என் பெரிய பாப்பா என்னை படிக்க வச்சாரு. அது கூட நான் மார்க் அதிகமாக எடுத்துருக்க வாச்சு கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக சீட்டு கிடச்சிது. காலேஜ் படித்து பார்ட் டைம் படித்து அப்புறம் எப்படியோ அந்த பிஎட் முடிச்சு இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எங்கள் அண்ணி அப்போ கூட சொல்லிச்சு, பொம்பளை பிள்ளைய படிக்க அனுப்பிச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் உங்கள் மேலே தான் பழி வரும் வேண்டான்னு. அப்போ என் அண்ணன் என்னத்தம்மா சொல்லிச்சு, பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கும். படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி என் அண்ணன் படிக்க வச்சுச்சு பார்த்துக்க. அது கூட கவர்மெண்ட்டில் ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டிய விஷயம் இல்லை. அதனால தான் என் அண்ணையும் அமைதியாக விட்டுட்டாங்க. உங்க அண்ணி கொடுமைக்காரியா? சேச்சே அப்படிலாம் இல்லை, நல்ல வைக்கிறியா. இருந்தாலும் அவங்கள குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்குல்ல, அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணணும்னு சொன்னால் யாருக்கா இருந்தால் கசக்க தானே செய்யும். தான் இம்பிட்டு சொல்கிறீங்களே, நீங்களே வந்து இப்போ ரோட்டில் போகும்போது கஷ்டப்படுறவங்க யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கேட்டால் ஏதோ 5 10 கொடுப்பீங்க. அதை விட்டு 5000 10,000 காசு எடுத்து கொடுப்பீங்களா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நமக்கு வேற அடுத்தவங்களுக்கு வேற. என்னதான் இருந்தாலும் நான் கூட வந்து தங்கச்சி இல்லையே, சித்தப்பா மக தானே. என்னை அவ்வளோ இவ்வளோ தூரம் படிக்க வச்சு ஏதோ ஒரு பொழப்பு தேடிக்கிட்டேன் நான். அது இருக்கு சந்தோஷம். நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சு எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்ச நகையெல்லாம் போட்டு எனக்கு இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு. அதனால தான் என் மாமியார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்கிறது கிடையாது. ஏதாவது கஷ்டம்னு போய் அவங்க வீட்டு முன்னாடி நான் நிற்க முடியுமா? அப்புறம் அவங்களுக்கு அதுதானே கஷ்டம். அதான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாமளே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னா அமைதியாக விட்டுட்டேன். அமைதியாக இருந்தே 5 வருஷம் ஓடிடுச்சு. உங்களை மாதிரி பொறுமை யாருக்கும் இருக்காது சின்ன பொண்ணு. என்ன பண்ணுறது, பொண்ணா பிறந்தா பொறுமையாக இருக்கணும்னு சொல்லியே எல்லார் வீட்டிலையும் சொல்லிடுறாங்க. நானும் எங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் அமைதியாக இருந்து அப்படியே பழகி போச்சு. அண்ணன்னு சொல்லிக்க என் பெரியப்பா மாவன் இருக்காரு. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. நம்மளால அவங்களுக்கு எதுக்கு தொல்லவு சொல்லி பார்ப்போம். அதனால தான் நான் அடிக்கடிக்கு அவங்க போகிறதும் கிடையாது. எப்போனா ஒரு தடவை அந்த பக்கமாக வேலையை போனால் ஒரு 8 பார்த்துட்டு வருவேன். அப்பப்போ ஃபோன் போட்டு பேசுவேன். அம்பிட்டுதியான். நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டுன்னு போய் அவங்க வீட்டு முன்னாடி நிற்க முடியுமா? என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருதியா. என்ன வேலைன்னு வெளியூரில் தங்கி விட்டாரு. அதுதான் வெறுப்பாக இருக்குது.
மற்றவங்கள மாதிரி என் வீட்டுக்கார கையை பிடிச்சிக்கிட்டு நானும் 4 இடத்துக்கு போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுக்கு பொண்டாட்டி பிள்ளைய என்ன குடும்பம்னு நினைப்பே இல்லை. அது ஒன்று தான் எனக்கு கோபமாக வருது. பார்ப்போம், நாளைக்கு இங்கே கல்யாணம் நல்லா அந்த மனுஷன் வருவாரான்னு வரமாட்டாரான்னு தெரியல. நானே வாயை விட்டு வாங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பார்ப்போம். ஓ, நாளைக்கு அப்ப உங்க ஹஸ்பண்ட் வராரோ? ஐ அம் வெயிட்டிங். உங்க ஹஸ்பண்ட் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம். நானே காத்துட்டு தான் கிடக்கேன். சரி சரி, காப்பி குடிங்க. நீங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா உங்க மாமியார் அப்ப கத்த போறாங்க. அதுக்கப்புறம் இந்த காப்பி கூட குடிக்காம கிளம்பி போயிடுவீங்க. போட்ட காப்பி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ற கவலை உங்களுக்கு. சரிதியா. ஊரில் உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஊர்ல எனக்கு வர மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. சட்டப்பட்டு பேச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ ஊருக்கு வந்துட்டு போ, மாப்பிள்ளை போட்டு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு எங்க லீவே இருக்க மாட்டேங்குது. ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. சனிக்கிழமை கூட ஆஃப் டே ஸ்கூல்னு சொல்லி நம்மள வர வச்சிடறாங்கள. அதனால லீவ் இருந்தா வரேன்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போ குடிச்சிக்கிற உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் வாங்கும்போது கல்யாணம் வேண்டாம்னு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கஷ்ட புருஷன் ஒழுங்காக அனுப்பிச்சிட்டா போதும். எல்லா பொண்ணுங்களுக்கும் உலகத்தையே வென்ற மாதிரியா. அப்படி பார்க்கும்போது என் புருஷனும் நல்லவரியா. என்ன பக்கத்தில் இல்லையான்னு ஒரு வருத்தம்யா. என் மாமனார் தங்கமான ஒரு மாமியார் தான் கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ணிட்டு கிடக்கு. அது அப்பப்போ எங்கள் மாமனார் முறுக்கி விடுவார். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா மாதிரி ஒரு மாமியாரும் அப்பா மாதிரி ஒரு மாமனார் கிடைச்சிட்டு அன்பான ஒரு கல்யாணம் கிடைச்சா அந்த பொண்ணை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அதனால கவலைப்படாதீங்க. தைரியமாக கல்யாணத்தை பண்ணி கொடுக்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே தனியாக இருக்க முடியும்? இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக வாடகை எடுத்துருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களை நினச்சி பயமாக இருக்கும்ல தனியாக விடுறதுக்கு. புரியுது, பாப்போம். சரி, நானும் காப்பி குடிச்சிட்டு கிளம்புறேன். தேவ வேறு தூங்கிட்டு கிடந்தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவான். சரி சரி, போய் பிள்ளைய பாருங்க. சரி கோக்கிலா, நான் கிளம்புறேன். அந்த கப்பு கொண்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே கழுவி வச்சுக்கிறேன். ஐயோ, சின்ன பொண்ணு சொன்ன கேளு. நீ கழுவுனா அப்படியே சிங்க்ல போட்டு வை, நானே கழுவிக்கிறேன். ஒரு கப்பு தரேன், நான் கழுவி வச்சிடுறேன். சொன்னா கேட்க மாட்டாங்களே. சரிங்க. சரி கோக்கிலா, நேரம் ஆகுது, கிளம்புறேன். என்ன சமையல் எதுவும் பண்ண காணோம்? காப்பி பிடிச்சிட்டு அப்படியே இன்னைக்கு காலத்தை ஓட்டலாம்னு நினைக்காத. ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிடு, சரியா? அப்படி இல்லாது ஃபோன் அடி, நான் சமைச்சு கொண்டாடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே சமைச்சுக்கிடுவேன். நான் மேகி தான் செய்ய போறேன். 2 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாம்ல. சரி, நான் கிளம்புறேன்.